வெல்கம் டு ரீத்துஸ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வித்தியாசமான ஒரு குருமா ரெசிபி தான். பஞ்சரத்ன குருமா எப்படி செய்யலாம்ன்றது பார்ப்போம் வாங்க. பட்டை வகைகளை வாரத்துல ஒரு முறையாவது சமையல்ல சேர்த்துக்கிறது நல்லது. இதுல அதிகமா புரதம், நார் சத்து, இரும்பு சத்து எல்லாம் இருக்கு. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா செய்யலாம். இதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலை, ஒரு கப்பு வேர்க்கடலை, அரை கப்பு கொள்ளு, 1/4 கப்பு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு பச்சை பயிறு. இது மினிமம் ஒரு 5 ல இருந்து 8 மணி நேரம் ஊறணும். நைட்டே ஊற வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில இந்த டிஷ்ஷை செய்யலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், 1/4 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு கருப்பு உளுந்து, ஒரு கப்பு வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை லைட்டா வறுத்து வச்சிருக்கேன், நீங்க அப்படியே கூட சேர்க்கலாம். அரை கப்பு கொள்ளு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2 to 3 முறை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். காலையில ஊற வச்சு நைட்டும் செய்யலாம், இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில செய்யலாம். மினிமம் 5 hours ஊறணும். 5 to 8 hours ஊறிச்சுன்னா சுண்டல் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா 3 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். நான் அப்படியே ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுறேன். இந்த குழம்புக்கு மசாலா அரைக்க போறோம். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை துண்டு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஜாபத்ரி, 4 கிராம்பு. இப்போ எடுத்து வச்ச பொருளை ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். இதோடு இன்னும் சில பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 8 to 10 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்டாவே நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த குழம்புக்கு இந்த மசாலா ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம வீட்லயே வறுத்து அரைச்சு செய்யறதுனால வாசனையும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் காஷ்மீர் மிளகா தான் போட்டேன், அதில் காரம் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் உங்ககிட்ட என்ன டைப் வரமிளகாய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நீட்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வைக்கும்போது இது போல் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்யும்போது குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டுடுச்சு. ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேவையான காரப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொடி எக்ஸஸா இருந்தா நெக்ஸ்ட் டைம் குருமா செய்யும்போது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முடி தேங்காயை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் விழுதா. நம்ம குழம்பு செய்யறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். புளியும் உப்பையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி தண்ணி விட்டாதான் குழம்பு வந்து சுவையா இருக்கும். தேங்காயும் விடணும், கொஞ்சோண்டு புளி கரைச்சலும் விட்டோம்னா அருமையா இருக்குங்க. இந்த குழம்பு ஒரு 2 நாள் வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லா கொட்டைகளும் ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த கொட்டையை குக்கர்ல சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுடலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 to 5 விசில் விட்டுடலாம். சுண்டல் வேகிறதுக்குள்ள நம்ம காய்கள் எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காயை இது போல 4ஆ வெட்டி உள்ள புழு பூச்சி எதனா இருக்கான்றது செக் பண்ணிட்டு தண்ணியில போட்டுடலாம். ஏன்னா கத்திரிக்காயில புழுவெல்லாம் இருக்கும், அதனால செக் பண்ணிட்டு போட்டுடணும். ஒரு நூக்கலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காய்கறிகள் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், ஆனா கத்திரிக்காய் மெயினா சேர்க்கணும். ஒரு கேரட்டையும் தோல் சீவிட்டு இது போல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு இருந்தா சேர்த்துக்கலாம், கருணக்கிழங்கு இல்ல, கருணக்கிழங்கு சேர்த்தா இன்னும் குழம்பு சுவையா இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கறிவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வதங்கியதும் ஒரு 2 to 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியதும் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் வதங்கியதுக்கு பிறகு நம்ம தக்காளி, ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இன்னொரு ஸ்டவ்ல சுண்டல் எல்லாம் வெந்துட்டு இருக்கு. ஒரு 4 to 5 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அதுல விசில் அடங்குறதுக்கும் நம்ம குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ தக்காளி வதங்கியதும் நம்ம காய்கறிகளை ஒன்று சேர்த்துக்கலாம். முதல்ல கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், நூக்கல் கட் பண்ணி வச்ச நூக்கலும் சேர்த்துக்கலாம், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் ஒரு 2 to 3 நிமிஷம் எண்ணெயில வதங்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கியதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் தான் மெயின். எந்த வகையான கத்திரிக்காவா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். வேலூர் முள்ளு கத்திரிக்காய் அருமையா இருக்கும் இந்த குழம்புக்கு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுல அடிஷ்னலா எந்த காரப்பொடியும் சேர்க்கல, இது மட்டும் தான். மசாலா பொடி சேர்த்த உடனே நல்லா கிளறி விடணும். அந்த பொடி இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இதோட கம்பைண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம தண்ணியை விடணும்.
ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த புளி கரைச்சலை இந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுக்கலாம். இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எடுத்து நல்லா கலந்து விட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். கத்திரிக்காய் நல்லா வேகணும். இந்த காய்கறிகளோட கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் சேர்த்தாலும் அருமையா இருக்கும். கிடைச்சா சேர்த்துக்கலாம். இப்ப தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம். குக்கரை திறந்து பார்க்கலாம். சுண்டல் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சுண்டல்ல பாதி எடுத்து வச்சு கூட நம்ம தாளிச்சு கொடுக்கலாம். உங்க குழம்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு சேர்த்துட்டு மீதி நம்ம சுண்டலா கூட செஞ்சிடலாம். இப்ப கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுண்டல் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில நான் ரசம் வைப்பேன். ரசமும் அருமையா இருக்கும். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். இந்த சுண்டலை இந்த குழம்போட சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கம்பைண்ட் ஆகி கொதிக்கணும். கருப்பு உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். கருப்பு உளுந்துல அல்வா, தோசை இது போல செய்யறது காட்டிலும் இது போல குழம்புன்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரலாம் யார் வேணாலும் சாப்பிட்டுடலாம். டேஸ்டா இருக்கும். நான் சேர்த்திருக்கிற இந்த 5 நட்ஸும் ரொம்ப சத்து வாய்ந்தது. சுண்டல் எல்லாம் குழம்போட ஒண்ணு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காய் 1/2 முடி அளவுக்கு அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடிங்க. ரத்னம் விலை உயர்ந்தது. அதே போல இந்த கொட்டைகள் எல்லாம் அதிக சத்து நிறைந்தது. அதனாலதான் இதுக்கு பஞ்சரத்ன குருமான்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நட்ஸும் ஒரு ரத்தனம் போல அவ்வளோ சத்துக்கள், விட்டமின்கள், மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. அதனால வாரத்துல ஒரு முறை இது போல குருமா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த குழம்பு சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையா இருக்குங்க. குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு களிக்கெல்லாம் கூட அருமையா இருக்குங்க. கேழ்வரகு களி, கோதுமை களி, எந்த களி செஞ்சாலும் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடலாம். இது 2 நாள் வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா கொதிக்க வச்சு வச்சிட்டோம்னா மறுநாளைக்கு கூட அருமையா இருக்குங்க. இந்த குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் அட்டகாசமா இருக்கும். இந்த குழம்போட ஜூஸ் எல்லாம் இந்த கொட்டைகள் அப்சர்வ் பண்ணி மறுநாள் தான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துல இந்த குழம்பு கொஞ்சம் ஊத்திக்கிட்டு ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்கும். அதே போல சப்பாத்திக்கு சுட சுட ஊத்திக்கிட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பரா இருக்குங்க.